ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உரிமை குரல். இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நம்ம நண்பர் எஃப் டீம் இருக்காங்கல்ல, அவங்க ஃபுல்லாக இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிஸ்னஸ் என்ன ஏது, இதில் என்ன கிடைக்கும், என்ன ரிவார்டு, நான் அப்படியே முழுசாக சொல்லிடுறேன். நீங்கள் கேட்டுக்கோங்க. அந்த எஃப் கிட்ட கேளுங்க, என்ன சார் ஆச்சு இதுன்னு. நம்ம யூனிக் எக்ஸ்போர்ட்டால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் எஃப் டீமில் இருப்பீங்க. அந்த எஃப் டீமில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த பிஸ்னஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் கேளுங்க. நீங்கள் தான் பேசுவீங்களே எஃப் டீமில் இருக்கவங்க, சரியா? இந்த பிஸ்னஸ் என்ன சார் ஆச்சு, இது எப்படி போயிட்டுருக்கு, என்ன ஏதுன்னு. இந்த பிஸ்னஸில் வந்து நிறையா பேர் முதலாளி யார், என்ன ஏது நீங்களே சர்ச் பண்ணிக்கோங்க, சரியா? அதில் டாப்பில் இருக்கிறது வந்து ஜேபி, அருண், அதுக்கடுத்து இது மாதிரி நிறையா பேர் இருக்குது, சரியா? எம்எல்எம் தந்தை, அதுக்கடுத்து சோமசுந்தரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே எஃப் டீமை சேர்ந்தவங்க தான். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா டிசைன் பண்ணி நல்லா செஞ்சு, இது சர்ஜிக்கல், அது இது மாத்திரை கொடுக்குறோம், மருந்து கொடுக்குறோம், ஃபாரினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 15-20 நாள் முதற்கொண்டு நல்ல பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன், இவங்களோட அக்கௌண்ட் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இவங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு பணம் வருமா அப்படின்னு சொல்லி தெரியல. எஃப்ஐஆர் அண்ட் யூஓடபிள்யூ கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கம்பெனியில் போயிட்டுருக்கு. ஆனால் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. எல்லா மக்களையும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், செய்யுங்க, நம்ம பெரிய லெவலில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி திருச்சியை மையமாக வச்சு இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட ஃபர்தர் அப்டேட் நான் அடுத்து கொடுத்துட்றேன். ஆனால் முக்கியமாக எஃப் டீம் ஃபுல்லாமே இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஏன்னு ஆரம்பிக்கிற ஒரு பேர், எஃப் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சொல்லுவாங்க, கூடயே இருக்கிற ஆள் ஏன்னு ஒரு பேர் ஆரம்பிக்கும். நீங்களே சர்ச் பண்ணிக்கோங்க, சரியா? சின்ன பேர் தான் அது. அவங்களும் நிறையா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, சரியா? இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்து இந்த டீமில் இருக்கிற ராஜா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க, அவங்களும் நிறைய இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ராஜா, அப்புறம் ஜோசப், அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்டால் பாதிக்கப்பட்டவங்க இதுலேயும் போய் விழுந்து இதுலேயும் நிறைய லாபம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நடக்கலை. இதான் உண்மையான விஷயம். இப்போ இந்த பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு முன்னாடி வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அக்கௌண்ட் ஃப்ரீஸாக இருக்குது, ஓனர் இப்போ இல்லை, எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 2 டேஸாக முன்னாடி வந்த தகவல். இப்போ ஃபுல்லாமே என்ன பண்ணுறது, இதில் பணம் போட்டவங்க ஃபுல்லாக என்ன செய்கிறது, எது செய்கிறதுன்னு ஒன்றும் தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதான் உண்மையான விஷயம். நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும் இந்த பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இதில் வந்து இவங்க வந்து தங்க கட்டி கொடுக்குறேன், கார் கொடுக்குறேன், பைக்கு கொடுக்குறேன், அதுக்கடுத்து வீடு வாங்கி தரேன், இந்த மாதிரிலாம் செய்கிறோம், நீங்கள் வாங்க, ஆளை சேர்த்து விடுங்க, லெவல் கமிஷன் தரோம் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதில் பார்ப்பீங்க பிஸ்னஸ் பிளான் எப்படி போயிட்டுருக்கு, ரெஃபரல் போனஸ் எப்படி போயிட்டுருக்கு, எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணால் உங்களுக்கு தங்கக்கட்டி 1 கிலோ தங்கக்கட்டி கிடைக்கும், இதெல்லாம் இதிலே கொடுத்துருக்கேன். நீங்களே பாருங்கள். ஏன்னா நான் சொல்லி எனக்கு வாய் வலிச்சு போச்சு. மக்கள் இப்படிலாம் ஏமாறுறாங்களே, முட்டாள்தனமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை கொண்டு போய் எவனோ ஒருத்தன் ஆசை காட்டினா அப்படின்னு சொல்லி ஏமாந்துடுறாங்களே அப்படிங்கிறதான். இதான் ஃபஸ்ட்டு ரிவார்டு. சிங்கப்பூர் போகிறதுக்கான அந்த ஃபஸ்ட்டு ரிவார்டு. எவ்வளோ லட்சம் பிஸ்னஸ் கொடுத்தா நீங்கள் சிங்கப்பூர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆசையை காட்டுறது. நீங்கள் கீழே இருந்தாலும் உங்களை மேலே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், லெஃப்ட் சைடில் எழுதிருக்கு பாருங்கள் எவ்வளோ கொடுக்குறது. எல்லாமே செகண்ட் ப்ரைஸ். உங்களுக்கு வந்து ஐஃபோன் வேணுமா, ஐஃபோன் 1 லட்ச ரூபா, 1.25 லட்ச ரூபா ஐஃபோன் நாங்கள் உங்களுக்கு வாங்கி தரோம், இவ்வளோ பிஸ்னஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பைக்கு, நீங்கள் 2 கோடி ரூபாய்க்கு கிட்ட பிஸ்னஸ் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் பைக் வாங்கிக்கலாம். அப்புறம் காரு, நீங்கள் பெரிய கார் நாங்கள் வாங்கி தந்துடுறோம், 4th ரிவார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரிக்கு தங்கக்கட்டி 1 கிலோ தங்கக்கட்டி, சரியா? 1 கிலோ தங்கக்கட்டி, அப்பா கோடீஸ்வரன்ப்பா. அதே மாதிரி இவ்வளோ பிஸ்னஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லக்ஸரி வில்லா அண்டு இந்த மாதிரி லக்ஸரி கார் இதுவும் நாங்கள் கம்பெனியில் வந்து கொடுத்துருவோம். இப்படிலாம் ஏமாத்துறாங்க மக்களே. நீங்கள் ஏமாறுறீங்க, ஏமாறாமல் இருக்கீங்க, உங்கள் விருப்பம், உங்கள் பணம். நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குது, இதோட வெப்சைட், இதோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஃபர்தராக நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, விருப்பம் உங்களோடது.